இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா ஒரு பென் வாட்டர் கன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு தேவை முதல்ல ஒரு சொம்பில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல்கண்டு எடுத்துக்கோங்க. நான் பிங்காக எடுத்துருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பென் எடுத்திருக்கேன், மூடி தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிக்விக் கூட எடுத்துக்கலாம். ஃபெவிக்விக்னா நல்லா ஒட்டும், பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இது அவ்வளோ ஒட்டாது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பின் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கைட்டு எடுத்துக்கோங்க. கைட்டிட்டு பார்க்கலாம். நான் கைட்டிட்டு வந்து பாருங்க, இது கைட்டிட்டு நம்ம இதை பாருங்க, இது நான் கொஞ்சம் இப்படி குண்டாக பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் வாட்டர் சூப்பராக போகும். இதுவும் கொஞ்சம் குண்டாக சூப்பராக இருக்குது, அது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பின் எடுத்துக்கிட்டு பார்த்து பண்ணுங்க, கையில் குத்திடும். நீங்கள் இது நீங்கள் ஹீட் பண்ணி கூட போடலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் விட்டு அது ஒரே ஒரு நிறைய அப்படியே ஓட்டை அப்படி போட்டுங்க. அந்த இடத்துல மட்டும் ஓட்டை நல்லா போட்டுங்க. ஓட்டை போட்டுக்கலாம். போட்டாச்சு பார்த்துக்கோங்க. நான் ஹீட் பண்ணி தான் போட்டேன். அப்படியே போட்டோம்னா கையிலலாம் குத்திக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய கோலாவே போட்டுக்கிறோம். நான் பெரிய கோலாக தான் போட்டிருக்கேன். பார்த்து இந்த பின்ன ஒரு யூஸ் வைக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம இது தனியாக வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம இந்த நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துக்கிட்டு இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த பின் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி பண்ண வேண்டாம். முன்னாடி பண்ணால் கொஞ்சம் போகாது. உங்களுக்கு முன்னாடியே பண்ணணும்னு கொஞ்சம் முன்னாடியே பண்ணிக்கலாம். இதை இங்கே பின்பக்கம் நல்லா அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வந்துருப்பாங்க. சுற்றி போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம கம் எடுத்து அந்த லாஸ்ட் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக ஓட்டிடுங்க. அதான் இப்போ நமக்கு யூஸ் இல்லை. அடுத்து நம்ம இங்கே பின் பக்கம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கைட்டு எடுத்துங்க. இதை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம உள்ளே போதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போகுது. லாஸ்ட் இந்த எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போகக்கூடாது, இங்கே போகுது. நீங்கள் முன்பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் தான் விடணும். இப்போ நம்ம இதை நீங்கள் லைனில் டைட்டாக போட்டு சுற்றிடுங்க. பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றிடுங்க. சுற்றிடுங்க. சுற்றிட்டு நம்ம இவ்வளோ விடுங்க. நல்லா இங்கே கம்மா எல்லாம் ஃபெவிக்விக் டேப்லாம் போட்டிங்க ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டேப் போட்டோம், ஒட்டிட்டு கம்மு உள்ள போட்டு அப்படி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் இதுலாம் இழுத்துக்கேன். இப்போ ஃப்ரெண்ட் நான் நல்லாவே போட்டேன்.
நல்லாவே சுற்றியாச்சு. நம்ம இது உள்ள விட்டுங்க. உள்ள ஃபுல்லாக போட்டோன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இந்த பின்பக்கம் எதனா குத்தா இருக்கிறதுக்கு வேறு எதனா நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், இது உள்ளே இப்படி விட்டுட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். அதுக்கு கன்ஃபார்மாக வரும். எனக்கும் வந்து இருக்கு பாருங்க. இப்போ அந்த தண்ணி வந்துருக்கு. நல்லா வருது பாருங்க. ஸ்பீடாகவே இருக்காங்க வருது. சூப்பராக வருது பாருங்க. நல்லாவே இருக்கு. இதுதான் நம்மளுடைய பென் கன். சூப்பராகவே போகுது. அது வரையும் போயிருக்கு லாஸ்ட் வரையும். சூப்பராகவே வருது பாருங்க. நல்லா இருக்கு. சூப்பராக வருது. இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. மேலே விட்டு பார்க்கலாம், மேலே போதா இல்லையா. மேலே அங்கே போயிட்டு வந்திருக்கு. சூப்பராகவே வருது. இது கொஞ்சம் காயம் போல இருக்கு. நூல் அப்படியே வெளியே வந்தது பாருங்க. சூப்பராகவே இருக்கு. இங்கே எங்கன்னா டேப் போட்டு இப்படி ஒட்டிடுங்க. டேப் போட்டு இல்லைன்னா எதனா இது வராதுக்கு பேப்பர் எதனா போட்டுருங்க. இது மாதிரி இது பாருங்க. சூப்பராகவே இருக்குது. நம்மளுடைய கன் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூப்பராகவே வேலை செய்யுது. நீங்கள் சொல்லுவீங்க, இது 10 ரூபாய்க்கு நான் ஒரு டாய் ஊசியே வாங்கிட்டு வந்து அடித்தா சூப்பராகவே இதே மாதிரி தான் போக வேண்டாம், எதுக்குறானா இது கஷ்டப்பட்டு வீட்டிலே எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். அது 10 ரூபா. இது வெறும் 2 ரூபா பெண்ணை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு சூப்பராக பண்ணிட்டோம். இதை நீங்கள் இதே வீட்டில் எப்படி பண்ணுறீங்களோ ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்